வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருவள்ளூரில் தனியார் நிதி நிறுவன ஊழியரை தனியாக வரவழைத்து முகத்தில் மிளகாய் பொடி தூவி சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வாங்கிய லோனுக்கான தவணை கட்டக்கோரி தொந்தரவு கொடுத்ததால் அவரை வரவழைத்து தாக்கினார்களா? நடந்தது என்ன? திருவள்ளூர் அடுத்த தண்ணீர் குளம் தண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான அஜித்குமார். இவர் திருவள்ளூர் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வசூல் செய்யும் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் சிலர் லோன் தவணை தருவதாக கூறி அவரை திருவள்ளூர் ICMR பின்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு வரவழைத்துள்ளனர். அங்கு தன்னந்தனியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அஜித்குமாரை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து அவர் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி உள்ளது. இதில் நிலை குலைந்த அஜித் மீது அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தி உள்ளது அந்த கும்பல். கொடூரமாக வெட்டி தாக்குதல் நடத்திய அந்த கும்பல் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்ததும் உயிரிழந்து விட்டதாக கருதி அங்கிருந்து சென்று விட்டது. அதன் பின் மயக்கம் தெளிந்த அஜித்குமார் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெட்டு காயங்களுடன் இருசக்கர வாகனத்தை எடுத்து கொண்டு கிளம்பினார். சிறிது தூரத்தில் ரத்தம் அதிகமாக வெளியேற இருசக்கர வாகனத்தை இயக்க முடியாமல் கீழே விழுந்தார். அப்பகுதியில் சென்றவர்களை நோக்கி தன்னை காப்பாற்ற கோரி கூச்சலிட்டுள்ளார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனே திருவள்ளூர் தாலுகா போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அஜித்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தலை, முதுகு, முகம் என பல்வேறு பகுதிகளில் சுமார் 50 தையல்கள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். வாங்கிய லோனுக்கான தவணை கட்ட கோரி தொந்தரவு கொடுத்ததால் அவரை வரவழைத்து தாக்கினார்களா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் அவர் தாக்கப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தனியார் நிதி நிறுவன ஊழியரை பட்ட பகலில் செல்போனில் பேசி வரவழைத்து முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது.